சொல்லும் செய்திகள் நம் வாழ்க்கைக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழறிஞர் தெசாரஸ் விஜே செல்வராசு அவர்கள். ஒரு தமிழ் அறிஞரா தமிழ் அகராதி அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியமானது, அதுவும் குறிப்பிட்டு சொல்லும்போது தமிழ் சொற்றொடர் அகராதி அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கியவர். இந்த விஷயத்தோட முக்கியத்துவம் என்ன, இதோட சிறப்புகள் என்ன, இதுல சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்க போகுது அப்படின்னு இவருடைய இலக்கிய உலக பயணம் சார்ந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு தமிழ் அறிஞரா எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். வணக்கம். கலைஞர் டிவி நிகழ்ச்சியை நடத்தும் தங்களுக்கும் இதை காணும் நேரில் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ஒரு தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு இந்த தமிழ் துறைக்கு இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் இருக்கிற அந்த தெசாரஸ் அதிகாரிக்கு இணையாக தமிழில் ஒரு அகராதியை உருவாக்கிற பெருமை உங்களுக்கு உண்டு. இதோட சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது வேறு எதுலேயும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு தமிழ் சொற்றொடர் அகராதிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதோட பெருமைக்குரியவர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு இந்த ஒரு அகராதிங்கிறது என்ன, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதோட சிறப்புகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த அகராதியோட சிறப்புகள் என்ன, உங்களுடைய இந்த எழுத்துலக பயணம் சார்ந்து நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோடு இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தை சொல்லுங்கள். தமிழ் அகராதி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இந்த பயணம் ரொம்ப ஒரு கடினமானதாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த பயணத்தில் உங்களோட ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு, இதுக்குள்ளே வரணும்னு அப்படின்ற எண்ணம் ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சுன்றதுலேருந்து முதல்ல பேச ஆரம்பிக்கலாம் சார். தங்கள் வரவேற்புக்கு நன்றி. தாங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு இதம் இருக்கிறது, அந்த இங்கிதம் இருக்கிறது, அதற்கும் நன்றி. இதற்கு விரிவான பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கும் தமிழுக்கும் வேறு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. நான் ஒரு தமிழன் என்பதை தவிர. ஏன்னா நான் படித்ததெல்லாம் வேதியியல் பாடம், கணிதம், பௌதிகம் போன்ற பாடங்கள் தான். வேளாண் துறையில் பணியாற்றியிருக்கேன். வேளாண் பொறியியல் துறையில் பணியாற்றி பணியில் ஓய்வு பெற்றிருக்கிறேன். இதற்கு முன்னராக 70களில் பத்திரிகைகளில் எழுதியிருக்கிறேன். குமுதம், விகடன் போன்ற எல்லா பத்திரிகைகளும் எழுதியிருக்கிறேன். கணையாளி போன்ற இலக்கிய உலக பத்திரிகைகளிலும் பணியாற்றியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். நல்ல பேர் உணர்ந்திருக்கிறது, அதில் பிரபலமாகி இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு 70ல் ஏன் இது போன்ற ஒரு அகராதி உருவாகக்கூடாது என்ற எண்ணம் ஏற்பட்டது. தெசாரஸ் என்பது ஆங்கிலத்தில் மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு அகராதி. ஏன் தெசாரஸ் பிரபலமாகிறது என்றால், அது ஆங்கிலம் பயிலும் மாணவர்களுக்கு, பிரான்ச் 12 படிக்கிறார்களே மாணவர்கள், பிஏ, எம்ஏ, பிஹெச்டி படிக்கிறவர்களுக்கு அந்த பாடநூலாகவே அது இருக்கிறது. அதுபோன்ற பாடநூலில் என்ன ஒரு வேறுபாடு, வித்தியாசம் இருக்கிறது என்றால், ஒரு சொல்லுக்கு பல சொற்களை அடுக்கிக்கொண்டே போவார்கள். அதில் எந்த சொல் உங்களுக்கு தேவை என்பதை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம், அதை பயன்படுத்தி கொள்ளலாம். பயன்படுத்தும் விதத்தில், பயன்பாட்டு விதத்தில் தாங்கள் அந்த வார்த்தைகளை, சொற்களை பயன்படுத்தி கொள்ளும் பொழுது தங்களுடைய இலக்கிய ரசனை அதிகரிக்கிறது, எழுத்தின் மேம்பாடு அதிகமாக புரிதலுக்கு உள்ளாகிறது. தெசாரஸ் பணி எனக்கு சம்பந்தமே இல்லாத பணி. ஏனென்றால் நான் பணியாற்றிய துறைக்கும் இந்த துறைக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு உறவு இருந்திருக்க வேண்டும். அதுபோன்ற எந்த உறவும் இல்லை, எந்த ஒரு பாத்தியதையும் இல்லை. ஆனால் ஒரு வெறித்தனமான செயலில் நான் இறங்கினேன். என்ன இதில் ஒரு சங்கடம் என்றால், நான் தமிழ் அறிஞன் அல்ல, அதில் பட்டமோ பெற்றவனும் அல்ல. முதல் பாடம் அவ்வளோதான். அந்த அளவில் மட்டுமே ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படுவதால் நூலகங்களுக்கு செல்ல வேண்டும், புத்தகங்களை பார்க்க வேண்டும், அதில் பொருள் தேட வேண்டும் என்று இப்படியே சென்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது பொள்ளாச்சியில் பணியாற்றி கொண்டிருந்ததால் ஒவ்வொரு முறையும் நூலகத்தில் வர வேண்டும் என்றால் நான் கோவைக்கு வர வேண்டும். மத்திய நூலகத்தில் தான் அது போன்ற புத்தகங்கள் கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் நான் சொல்வது ஒரு 35-36 ஆண்டுகளுக்கு முன்பு ஓரளவுக்கு தான் புத்தகங்கள் கிடைத்து கொண்டிருந்தன. அதை கொண்டு தான் திரட்டினேன். அதனால் முழு நிறைவோடு நான் பாடுபட்டிருக்கேன் என்று கூறினால் அது சரியில்லை. இன்னும் செய்ய வேண்டிய பணி எவ்வளோ இருக்குது. நடுவே அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை, பொள்ளாச்சி, ஆனமலை, உடுமலை, திருப்பூர், கோவை என்று மாற்றி மாற்றி அலைக்கழிக்கப்பட்ட, மாறுதலுக்கு உள்ளாக்கப்பட்ட
பணி அது. அதனால் அந்த ஒரு சிரத்தை அதில் ஏற்படுவது. ஒரு பணியிடத்தை சேர்ந்து மறுபணியிடத்திற்கு வரும் வரை சிறிது காலம் சிரமப்பட வேண்டும், அப்பொழுதெல்லாம் தடைப்படும் பணி. ஆனால் அந்த இலக்கிய தாகம் ஒன்று இருக்கிறதா, அந்த தாகத்திற்கு தணிப்பதற்கு இந்த பணி தொடர்ந்து இருக்க வேண்டும். எழுத்து என் தொழில் என்றார் பாரதியார். அதே எண்ணத்தில் தான் இன்றைக்கும் நாம் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எழுத்து உலகை நம்பி வந்தவர்கள் வேறு எந்த உலகத்துக்கு செல்வதில்லை. பழைய பத்திரிகைகளில் எழுதும் பொழுது ஜனரஞ்சக பத்திரிகை என்று கூறுகிறார்களே, குமுதம், விகடன் போன்ற பத்திரிகை எழுதும்போது அதில் ஒரு திருப்தி கிடைக்கிறது என்றால், அதுபோலவே கனியாளி போன்ற பத்திரிகைகள் எழுதும் பொழுது அதில் ஆத்ம திருப்தி கிடைக்கிறது. இது போன்ற இலக்கிய உலகில் நுழைந்து அதற்கேற்ப நாம் பணியாற்றும் பொழுது இதில் கிடைக்கும் திருப்தியை எந்த ஒரு சொல்லாலும் விலைக்கு கூற முடியாது. கண்டிப்பாக சார். உங்களுடைய இந்த அகராதியோட சிறப்புகள், இது உருவான விதம், இந்த தமிழ் சொற்றொடர் அகராதி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் தெசாரஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில அகராதிக்கு ஒப்பிட்டு சொன்னீங்க, அதுக்கு இணையானதுன்னு சொல்லிட்டு. இந்த தெசாரஸ் அகராதி பற்றியே நம்ம இன்னும் விளக்கமாக பேசணும் சார். அது ஏன் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது? அதோட தனித்துவம் என்ன? ஏன் நம்ம அதோட ஒப்பிட்டு பேசுகிற நிலையில் இருக்கோம்? அறிவு என்பது தோண்ட தோண்ட ஊறிக்கொண்டே இருப்பது. அந்த அறிவை எந்த அளவுக்கு தோன்றீர்களோ அந்த அளவுக்கு அறிவு ஊற்றாக பெருக்கெடுக்கிறது. அதுபோல தான் மொழி அறிவு. பலருக்கு தங்களுடைய மொழியின் பெருமை தெரியாதனால் மாற்று சொற்களை தேடி எடுத்துக்கொண்டு மாற்று சொற்களை பயன்படுத்துகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த நிலையை மாற்ற வேண்டுமானால் தனித்தமிழுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். ஏற்கனவே பேசிய தமிழ் முடிந்தது, அடுத்தடுத்து தமிழ் வந்து கொண்டிருக்கு. இனி செம்மொழி வரக்கூடிய காலம் வந்துவிட்டது. என்ன இன்றைக்கு ஒரு நிலைமை என்றால், வட சென்னை தமிழ் தான் இன்று எல்லா தமிழிலும் பரவி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நெல்லை தமிழ் என்பார்கள், மதுரை தமிழ் என்பார்கள், திருச்சி தஞ்சை பகுதியை சேர்ந்த தமிழ் என்பார்கள், கொங்கு தமிழ் என்பார்கள். ஆனால் இன்றைக்கு புட்டுக்கிட்ட நீ தான் மாறி என்ற பாட்டு எல்லாம் கேட்கிறோமில்ல, அதுபோல் என்ன ஆகிறது, வடமொழி சார்ந்த தமிழிலிருந்து தமிழை காத்தோம். ஆனால் இன்றைக்கு வட சென்னை தமிழிலிருந்து எப்படி இதை காக்கப் போகிறோம் என்று தெரியவில்லை. அப்படி காப்பதற்கு நல்ல தமிழ் சொற்கள் ஐயா நிறைய இருக்கின்றன, அதை படித்து உணருங்கள் ஐயா என்று அகராதிகளை கொடுத்தால் அறிய மாட்டார்கள். தெசாரஸ் போன்றவற்றால் மட்டும்தான் முடியும். ஏன் கொச்சை தமிழை வேண்டாம் என்று சொல்கிறேன் என்றால், எனக்கு 2 வயதில் ஒரு பேர் நிற்கிறான், கிருஷ் என்று பேர். அவன் அந்த பாடலுக்கு நடனம் ஆடுகிறான். இது போனால் அவன் இளைஞனாக பொழுது ஒரு 20-22 வயது ஆகும்போது அவன் மனதில் கொச்சை தமிழ் தான் நிற்கும் மொழியே, நல்ல தமிழுக்கு ஒரு இச்சை தமிழ் வரப்போவதில்லை. அது வர வேண்டுமென்றால் இது போன்ற தெசாரஸ் போன்ற நூல்களை படித்து அதன் மூலமாக இதர சொற்களை கற்றுக்கொண்டால் ஒழிய தமிழை காக்கவும் முடியாது, தனித்தமிழை காக்கவும் முடியாது, செம்மொழியை வரவேற்கவும் நம்மால் ஆயத்தமாக இருக்க முடியாது. ஆங்கிலத்தில் உள்ள தெசாரஸில் எல்லா சொற்களையும் கூறுகிறார்கள். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் கூறுகிறார்கள். ஒவ்வொரு சொல்லும் அது விரிவடையும் விதத்தில் கூறுகிறார்கள். அப்படி விரிவடையும் பொழுது அந்த சொற்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். அந்த பணியை தமிழில் நான் செய்திருக்கிறேன். உலகத்தில் 2 மொழிகள் மட்டும்தான் தெசாரஸ் அகராதி வந்திருக்கிறது. ஒன்று ஆங்கிலம், இப்பொழுது தமிழ். வேறு எந்த மொழியில் இதுவரை இந்த நூல் வந்ததில்லை. இந்த நூலில் அப்படி ஏதாவது விசேஷம் இருக்கிறதா, சிறப்பு இருக்கிறதான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. ஆங்கிலம் தெசாரஸ் என்பது ஒரு 160 வருடங்களுக்கு முந்தியது. அதனால் அந்த கான்செப்ட் இன்னும் மாறவில்லை. அவர் அப்படியே இருக்கிறார்கள். அவருடைய ஆங்கிலம் என்பது சுமார் ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு தான் முன்னே தான் தோன்றியது. 300-200 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய இந்தி இன்று வளர்ந்து விட்டது. அதுக்கு 200-300 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆங்கிலம் இன்று பிரமாதமாக உலகெங்கிலும் வளர்ந்து இருக்கிறது. ஆனால் 3000 ஆண்டுகளாக நிலைத்திருக்கிற தமிழுக்கு இன்னும் ஒரு அடையாளம் கிடைக்காமல் இருக்கிறது. அந்த அடையாளம் கிடைப்பதற்கு இந்த தெசாரஸ் உதவும் என்று நம்புகிறேன். அதனால் ஆங்கில தெசாரஸை விட சற்று வித்தியாசமாக இருக்க வேண்டும், அழுத்தமாக இருக்க வேண்டும், இதுபோல் வேறு நூல் வந்ததே இல்லை என்று உணர்முடியே இருக்க வேண்டும் என்பதற்காக பழைய தொன்ம நிகழ்ச்சிகளை கூறுகிறேன், தொன்ம செய்திகளை கூறுகிறேன், பழைய கலைகளை கூறுகிறேன், பழைய நாகரிகத்தை கூறுகிறேன். பல விதமான பொருள் இருக்கிறது. உதாரணமாக ஒரு குதிரை என்று எடுத்துக்கொண்டால் குதிரை பற்றி எல்லா விஷயங்களும் இருக்க வேண்டும். யானை பற்றி சொன்னால் யானை பற்றி எல்லா விஷயங்களும் இருக்க வேண்டும். புலவர்கள் பட்டியல் கூறினால் 40வது பக்கத்திலிருந்து 86வது பக்கம் வரை சங்க இலக்கிய நூல்களை அதை அவற்றை இயற்றிய புலவர்கள் பற்றிய
அனைத்து குறிப்புகளையும் கொடுத்துருக்கிறேன். இப்போ இந்த தமிழ் சொற்றொடர் அகராதி பற்றியே நம்ம தனியாக பேசும்போது ஐயா, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கு பல கோணங்களில் விளக்கங்கள் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு, இதை நம்ம இன்னும் குறிப்பாக விரிவாக பேசுவோம் சார். இப்போது இது ஒரு அகராதி அப்படிங்கிறது என்ன, ஒரு வார்த்தைக்கு அதற்கான விளக்கம் அப்படின்னும் போது அதோட அர்த்தம் என்ன, அதோட பொருள் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஒரு வார்த்தைக்கு 2-3 பொருள்கள் இருந்தால் அந்த 2-3 பொருள்களையும் சேர்த்த மாதிரி அகராதியில் தெரியப்படுத்தியிருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற விளக்கங்கள் வந்து அதுக்கு இன்னும் கூடுதலாக அது சார்ந்த விஷயங்களையும் தெளிவுபடுத்துறதா. இந்த மாதிரியான ஒரு அகராதியை உருவாக்கணும் அப்படின்னும் போது இதற்கான பொருட்களை சேகரிக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் பல இலக்கிய நூல்கள் பலவிதமான ஆராய்ச்சிகளை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்கும் இல்லைங்களா? அதை எப்படி நீங்க செஞ்சீங்க? உண்மை. தங்கள் கேள்வியின் மூலமாக தாங்கள் மிகுந்த நுண்ணறிவு படைத்தவர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். ஏனென்றால் தமிழில் எந்த ஞானமும் இல்லாதவன் தமிழ் சொற்களை அறிய வேண்டும் என்றால் அதற்கு நூலகங்களுக்கு படையெடுக்க வேண்டும், பல நூல்களை தேட வேண்டும். 500 புறநானூறு என்று ஆரம்பித்த அகத்திணை நூற்கள் புறத்திணை நூற்கள் அனைத்தையும் படிக்க வேண்டும். இதில் முக்கியமாக தொல்காப்பியம் மூலமாகத்தான் இதனுடைய அடிப்படை தத்துவம் தெரிந்தது. உரிச்சொல் கிளவி விரிக்கும் காலை என்று ஒரு சூத்திரம் இருக்கிறது. அதை விரிக்கும் போது அதில் எப்படி கூறுகிறார் என்றால், ஒரு சொல் எப்படி உருவாகிறது, அந்த சொல் எப்படியெல்லாம் மாறுகிறது என்பதை அவர் கூறுகிறார். உரிச்சொல் கிளவி விரிக்கும் காலை இசையினும் குறிப்பினும் பண்பினும் தோன்றி பெயரினும் வினையினும் மெய் தடுமாறி, ஒரு சொல் பலபொருக்கு உரியதாயினும் பல சொல் ஒருவருக்கு உரியதாயினும் பயலாதவற்றை பயின்றவை சார்த்து தத்தம் மறைவில் சென்று நிலை மருங்கின் எச்சொல்லாயினும் பொருள் வேறு கலத்தல். இந்த சூத்திரத்துக்கு சற்று விளக்கம் தேவை. அதாவது பூ, மலர், அந்த பூவை வந்து மலர் என்று கூறுகிறோம். அந்த மலர் என்று கூறும்போது அது பேர் சொல். அது மலர்கிறது என்று கூறும்போது அது விடைச்சொல். இப்பொழுது ஒரு மலர்ந்த முகம் என்று கூறும் பொழுது அந்த முகத்துக்கும் மலருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அது மலர்ந்து இருக்கிறது என்றால் களை கட்டி இருக்கிறது, அழகாக இருக்கிறது, லட்சுமிகரமாக இருக்கிறது, பார்ப்பதற்கு மனதிற்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது என்று கூறும் பொழுது மலர்ந்த முகம் என்று கூறுகிறோம். ஆக அங்கும் மாறுகிறது அல்லவா, வினையாகிறது, நிலை மாறுகிறது, மெய் மாறுகிறது. இதெல்லாம் ஏற்கனவே தொல்காப்பியர் கூறுகிறார். தவிர மலர் என்பதற்கு மனம் என்று ஒரு சொல்லும் உண்டு. மனம் எப்படி வீசும் என்றால், பூக்களுக்கு மட்டுமே, மலர்களுக்கு மட்டுமே ஒரு மனம் உண்டு. அந்த மனம் ஒரு கூட்டத்தை குறிக்கிறது. கூட்டம் என்ற சொல் வரும்பொழுது அங்கே மனம் என்ற சொல்லையும் கூறுகிறார்கள். ஏன் அப்படி கூறுகிறார்கள் என்றால், மலர் அங்காடியில் சென்று பார்த்தீர்கள் என்றால் வகை வகையான பூக்கள் இருக்கும். அங்கே ஒவ்வொரு பூவிற்கும் ஒரு மனம் உண்டு. ஆனால் அந்த அத்தனை மனம் சேரும் பொழுது அங்கே ஒரு தொகுத்து கூற முடியாது, மொத்தமாகத்தான் கூற முடியும். அதனால தான் நறுமணம் என்று கூறுகிறோம். நறுமணம் என்று கூறும் பொழுது அது ஒரு கூட்டத்தினால் சேரப்படக்கூடிய மனம் என்று தெரிஞ்சுகிறது. எல்லா இடத்திலும் மலர்கள் பார்க்கிறீர்கள், ஆனால் ஊட்டிக்கு சென்றால் அந்த ஊட்டியிலுடைய மலர்களை மட்டுமே பார்த்து நீங்கள் மயங்கி விடுகிறீர்கள். அங்கே வந்திருப்பவர்கள் எல்லாருமே மலர்கள் போன்று தோன்றுகிறார்கள் அல்லவா, அது போன்று தான் இப்படி வருகிறது. அப்புறம் அந்த கூட்டம் என்று சொன்னேன் அல்லவா, கூட்டம் என்பதற்கு ஆயம் என்ற ஒரு சொல் இருக்கிறது. ஆயம் என்றால் புலவர்கள் கூடுமிடம், பறவைகள் கூடுமிடம், அது தொகுதி. பெண்கள் கூடுகிற இடம் தொகை. இப்படி ஒவ்வொரு பெண்கள் கூட்டினால் இப்படி கூற வேண்டும், ஆண்கள் புலவர்கள் கூடினால் இப்படி கூற வேண்டும் என்ற வரையறுத்து கூறுகிறார்கள். இதில் குலம் என்ற வார்த்தையும் உண்டு. குலம் என்றால் ஒரு வகுப்பினரில் இன்ன குலத்தவர் என்றால் அவர்கள் கூட்டம் இருப்பார்கள், அப்போ அது கூட்டம் என்று வரும். இந்த கூட்டம் குறித்து 2 மேல்நாட்டு அறிஞர்கள், பர்ரோ மற்றும் ஏவனோ என்ற 2 அறிஞர்கள் சொற்பிறப்பியல் அகராதி என்று உருவாக்கிறார்கள். சொற்பிறப்பியல் அகராதி என்பது இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகியிருக்கிறது. டாக்டர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு துறை அது. ஒவ்வொரு சொல்லும் எப்படி பிறக்கிறது, எப்படி விரிவடைகிறது, எப்படி மாறுகிறது என்று அலசி பார்த்து ஆராய்வது. இது நான் குறிப்பிட்டேன். பரோ என்ற யமுனோ என்ற 2 அறிஞர்களும் திராவிட கலாச்சாரத்திலே கூட்டம் என்ற சொல் எப்படியெல்லாம் விரிவாகிறது, விரிவடைந்திருக்கிறது, மாறுகிறது என்று அலசி பார்க்கிறார்கள். அப்படி அலசி பார்க்கும் பொழுது அவர்கள் கூட்டம் என்பதற்கு குறிக்கும் பொழுது சில தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். அது ஆண் பெண் உறவினை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. அதை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது.
ஏனென்றால் ஒவ்வொரு சொல்லையும் எடுக்கும் பொழுது இது சரியானதா சரியற்றதா என்பது தகுதியின் அடிப்படையில் தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய மொழியை எல்லாவற்றையும் ஏற்க முடியாது. இதை எப்படி ஏற்றுக்கொள்வது, இது சரிதான் இது சரியல்ல என்பதை தேர்ந்தெடுக்க எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற தகுதி இல்லை அல்லவா? அதனால் நூலகங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. நூலகங்கள் செல்ல வேண்டுமென்றால் அது ஒரு நாள் ஒரு தயிர் சார்ந்து கட்டிக்கொண்டு பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூர் வர வேண்டியது, நாள் முழுக்க அந்த நூலகத்தில் அமர்ந்து தேட வேண்டியது, அது குறித்த புத்தகங்களை படிக்க வேண்டும், எது சரியோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். மெய்ப்பொருள் காண்பது அறிவு அல்லவா? அந்த மெய்ப்பொருள் காண்பதை தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். மெய்ப்பொருள் காண்பது அறிவு இன்றைக்கு மெய்யான மொழிக்கு சரியான தேர்வினை கண்டுபிடித்து அதை சொற்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது இன்றைய காலகட்டத்திற்கு முக்கிய அறிவு. இதுபோல் பல சொற்கள் இருக்கின்றன. மிகுதியான வார்த்தைகள் கூறும்போது சால ஒரு கேள்க என்று பல மிகுதியான சொற்களை கூறுகிறார்கள். கூட்டத்தை கூறுகிறார்கள், விகுதியை கூறுகிறார்கள், மக்கள் கூடுமிடங்களை கூறுகிறார்கள். இதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியை கூறுகிறோம், அகக்களிப்பு களிப்பு என்று கூறும்பொழுது ஏராளமாக சொல்கிறது. மகிழ்ச்சி வந்து இன்பத்தின் வெளிப்பாடு. அதற்கு நேர் எதிராக பார்த்தால் துன்பம் என்று வருகிறது. துன்பம் என்ற சொல்லுக்கு நிறைய சொற்கள் இருக்கின்றன. ஆனால் தமிழில் ஒரு வேடிக்கை என்னவென்றால் இன்பம் சார்ந்த சொற்கள் வெறும் 30-40 மட்டுமே இருக்கின்றன. ஆனால் துன்பத்தை குறிக்க மட்டும் 130 சொற்கள் இருக்கின்றன. ஆக அந்த காலத்திலேயே நம்மை அறியாமலேயே தமிழ் அணியை என்ன கூறுகிறார் என்றால், வாழ்க்கையில் துன்பம்தான் அதிகம், இன்பம் எதுவாக வரும் அவ்வப்பொழுது வரும் என்கிறார்கள். அதுபோல தான் ஒவ்வொரு சொற்களும் வருகிறது. இது மகிழ்ச்சியை குறிக்கிறது, துன்பத்தை குறிக்கிறது என்று ஒவ்வொன்றும் கூறிக்கொண்டே போகலாம். எல்லாவற்றிலும் அடிப்படையாக என்னது? நம்முடைய பங்களிப்பு. ஏன் இதை தெரிந்து கொள்கிறோம்? அப்பொழுதுதான் நமக்கு உரையாடும் பொழுது, தனித்தமிழில் உரையாடும் பொழுது தமிழை காக்க வேண்டும், இன்னும் போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகிறது. ஒரு காலத்தில் தாய் தந்தையரை எதிர்த்து நேருக்கு நேராக நின்று பேசிய பழக்கம் யாருக்கும் இல்லை. இன்றைக்கு மகன் மகனிடம் நேருக்கு நேராக பேசுவதற்கு பெற்றோருக்கு தைரியம் இல்லை. அதுபோல் மாறுபட்டு வந்து கொண்டிருக்கு. இது காரணம் நாம் தமிழை விட்டு சற்று விலகி சென்று கொண்டிருக்கிறோம். கல்வியின் தரமும் மாறிக்கொண்டே போகிறது. இந்த கல்வியின் தரத்தை சரிப்படுத்த வேண்டுமானால் முதலில் தாய்மொழியில் தகுந்த தகுதி நமக்கு ஏற்பட வேண்டும். சரி, ஒரு சில சொற்களுக்கு இலக்கிய மேற்கோள்கள் காட்டியிருக்கிறேன். ஏனென்றால் அப்பொழுதுதான் உங்களுக்கு தமிழில் இந்த சொற்களை இன்னார் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று தெரியும். இப்போ துன்பம் என்ற சொல்லுக்கு அறந்தை என்று பெயர் உண்டு. அறந்தை என்ற சொல்லை அறந்தை கெடுக்கும் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கூறியிருக்கிறார்கள். அதுபோல் விழுமம் ஏதம் என்று இரு சொற்களை வள்ளுவர் மட்டுமே பயன்படுத்துகிறார் திருக்குறள். இந்த விழுமம் ஏதம் என்ற சொல் இதுவரைக்கும் நம் பயன்பாட்டுக்கு வந்ததில்லை. ஆனால் ஏன் பயன்பாட்டுக்கு வரவில்லை என்பது தெரியாது. இத்தனைக்கும் வள்ளுவத்தை அறியாத தமிழ் இருக்க முடியாது, அறிஞர் இருக்க முடியாது. ஆனால் ஏன் இந்த சொற்களை எல்லாம் வெளிக்கொண்டு வரவில்லை என்று தெரியவில்லை. இப்படி வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த தெசாரஸ் பயன்படுகிறது. இந்த தெசாரஸை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது படித்து பார்க்க தெரிந்து கொள்ள சொற்றொடரில் பயன்படுத்தக்கூடிய நிலை வருமானால் நம் தமிழுக்கு ஒரு நல்ல ஒரு செழிப்பமான காலத்தை நான் கண்ணார காண முடியும் என்று நம்புகிறேன். உங்களோட இந்த தமிழ் சொற்றொடர் அகராதி பற்றி இன்னும் விரிவாக பேசும்போது இப்போ நீங்கள் அந்த தெசாரஸில் கொடுத்த விளக்கத்தையும் தாண்டி இது சார்ந்து இருக்கிற பல விஷயங்களையும் அதுக்குள்ளே புகுத்தி சொல்கிறீங்க அப்படின்னும் போது நம்மளோட வாழ்க்கை முறையில் நம்மளோட எண்ணங்கள் செயல்கள்னு வரும்போது எத்தனையோ விதமான வார்த்தைகள் புழக்கத்தில் இருக்குது, அதுக்கு பல பொருள்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எல்லா விஷயங்களையும் இந்த அகராதிக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சதா? பொதுவாக எந்த அளவுக்கு நம்ம கலைன்னு எடுத்துட்டா நம்மளோட கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது, ஆன்மீகம் பக்தி சார்ந்த விஷயங்கள் இருக்குது, கல்வி சார்ந்த விஷயங்கள் இருக்குது, அன்றாட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இப்படி ஒன்னொன்றுத்துக்கும் அதோடைய சார்புன்ற பொருள் வார்த்தைகளை தேடும்போது பல விஷயங்கள் இதுக்குள்ளே இடம்பெற்றிருக்கு இல்லைங்களா? இது எவ்வளோ இப்போ இந்த அகராதியை பொறுத்த வரைக்கும் எத்தனை வார்த்தைகள் இதில் சேகரிக்கப்பட்டிருக்கு, எத்தனை தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா இதுக்கான கால அவகாசம் இதை தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு இது ஒரு நீண்ட பயணம், ஒரு தொடர் பயணம் போல் இருந்திருக்கு இல்லைங்களா சார்? இதை எப்படி சாத்தியப்பட்டுச்சு உங்களால் இதை ஓரளவுக்கு நீங்கள் உங்களோட எண்ணங்களை முழுவாக வடிவமாக கொண்டு வர்றதுக்கு? இதற்கு ஒரே ஒரு பதில், அது என்னுடைய பதில் இல்லை, டாக்டர் கலைஞர் ஏற்கனவே கூறியிருக்கிறார். என்னுடைய நேரத்தை என் தூக்கத்திலிருந்து திருடிக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அதுதான் சரியான பதில். அவரவர் தூக்கத்தை சிறிது எடுத்துக்கொண்டால்
மேற்கொண்டு உழைக்க முடியும். அதுபோல தான் நான் உழைத்திருக்கிறேன். தவிர தாங்கள் கூறியபடி அனைத்து துறைகளும் சார்ந்திருக்க வேண்டும் என்று கூறியிருக்கள். யாழ் இணைந்து குழல் இணைந்து என்பது தம் மக்கள் வளர் சொல் கேளாதவர்கள் என்று வளர் கூறுகிறார்கள். அந்த யாழை பற்றியும் குழலை பற்றியும் இந்நூலிலே விவரம் இருக்கின்றன. எப்படி இப்படி பயன்படுத்த வேண்டும், எந்தெந்த ராகத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து இருக்கிறது. 110 ராகங்கள் இருக்கின்றன தேவாரத்தில். இதுபோல பல விஷயங்கள், பல தகவல்கள் நமக்கு தெரிவிப்பதற்கு சங்க இலக்கியங்கள் உதவி பண்ணுகின்றன. அந்த சங்க இலக்கியம் அனைத்தையுமே எல்லாராலும் படிக்க முடியாது. அனைவரிடம் சங்க இலக்கியங்களை பற்றி பேச ஆரம்பித்தாலே ஐயோ புரியாத விஷயமாயிற்று என்று பயந்து விடுவார்கள். ஆனால் இது ஒரு வித்தியாசமான அகராதியாக இருப்பதால், இந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்றெல்லாம் இல்லாமல் பொதுவான ஒரு தொகுப்பாக இருப்பதால் படிப்பதற்கு சுலபம். அதில் சிரமப்பட மாட்டார்கள். தவிர தாங்கள் கேட்டது கூட பொருள் என்ன கூறுகிறீர்கள், எல்லா தகவலும் இருக்கின்றன இருக்கிறீர்கள். ஆமாம், எல்லா தகவலும் இருக்கின்றன. ஒரு கலையை பற்றி கூறும்பொழுது நாட்டிய கலை, நடனக்கலை என்று வரிசையாக கூறிக்கொண்டே போகலாம். நடனக்கலை என்று ஆரம்பிக்கும் பொழுது தெல்லையங்குளத்திலிருந்து ஆரம்பித்து போய்கொண்டே இருக்கலாம். அதற்கென்றே மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கென்றே நாட்டைகள் வாத்தியங்கள் என்று முழங்கி கொண்டிருக்கின்றன. இன்றளவில் அவற்றையெல்லாம் கூறுகிறோம். சரி, சிற்பக்கலையை பார்க்கிறீர்கள். சிற்பக்கலையை பார்க்கும் பொழுது என்னென்ன ஆபரணங்கள் அணிந்திருக்கிறார்கள், அந்த தேவர்கள் என்றால் இறை வடிவத்தில் உள்ளவர்கள் என்றால் எத்தனை கரங்கள் இருக்க வேண்டும், அந்த கரங்களில் என்னென்ன இருக்க வேண்டும், எங்கே பதுமம் இருக்க வேண்டும், எங்கே கமலம் இருக்க வேண்டும், எங்கே மான் இருக்க வேண்டும், எங்கே மழு இருக்க வேண்டும், எப்படி ஹஸ்த முத்திரை இருக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுகிறார்கள். முத்திரையின் பயன்கள், முத்திரையின் வடிவங்கள், கலையின் அம்சங்கள், அணிந்திருக்கும் நகைகளின் விவரங்கள் போன்றவையும் இந்நூலில் இருக்கின்றன. ஒரு கலையை பற்றிய ஒரு பயணம், ஒரு முழு பயணம் செல்ல வேண்டும் என்றால் அதில் தொடக்கத்திற்கு இந்நூலை பயன்படுத்திக் கொள்ளலாம். இது ஆரம்ப காலத்து நூல். இதன் அடிப்படையில் தாங்கள் எந்தெந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அவ்வளோ இடத்துக்கு செல்லலாம். முதலில் ரயிலில் பயணம் செய்வதா, விமானத்தில் பயணம் செய்வதா என்று நீங்கள் முடிவெடுத்து கொண்டால் அதற்கேற்ப உங்கள் பயணம் அமையும். தேர்ந்தெடுப்பது முக்கியம். எந்த ஊருக்கு போக வேண்டும் என்று முடிவெடுக்கிறீர்களோ அந்த ஊருக்கு செல்வதற்கு ஒரு ஆரம்ப நிலை வழிகாட்டியாக, கைடு போல இந்த நூல் உதவுகிறது. தவிர உங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் தெரிய வேண்டும். அதாவது கோயிலுக்கு போகிறோம். இது என்ன கோயில், இது மாடமாக கோயில், கலை அம்சம் நிறைந்த கோயில், பெரிய அளவிலான கோயில், இன்ன தெய்வம் இங்கே இருக்கிறது, இன்ன வழிபாட்டு முறைகள் இங்கே இருக்கிறது என்றால் அது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கலசாபிஷேகம், கும்பாபிஷேகம் என்பார்கள், கோவில் நடைமுறை பற்றி கூறுவார்கள். அதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஓரளவுக்கு இதில் அந்த தகவல்கள் அடங்கி உள்ளன. மேலும் பெண்களை பற்றி கூறும் பொழுது அவர்கள் என்னென்ன வகையில் ஆடை அணிந்திருந்தார்கள், எப்படி அலங்கரித்து கொண்டார்கள், எப்படி மக்களோடு பழகினார்கள் என்பதை பற்றியும் இருக்கிறது. பெண் புலவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சில அறிவுரைகள் கூறியிருக்கிறார்கள். அந்த அறிவுரைகளை பற்றியும் இந்த நூலில் காணலாம். வெறும் அகராதி வழக்கில் அல்லாமல் தெசாரசு என்று கண்ணை மூடிக்கொண்டு குதிரை செல்வது போல சேலம் கொட்டி கொண்டு நேராக செல்லவில்லை. அந்த பக்கமும் பார்த்து என்னென்ன கூற வேண்டுமோ அந்த தொன்ம செய்திகளையும் சேர்த்து கூறியிருக்கிறோம். நிச்சயமா சார். தமிழ் அகராதி அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த சொற்றொடர் அகராதி ரொம்ப ரொம்ப ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருக்கு. மற்ற எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்புகள் இதில் அடங்கியிருக்கு அப்படின்னும் போது இதுக்கான அங்கீகாரம் மக்கள் மத்தியில் இருக்கும்போது நீங்கள் அதை எப்படி உள்வாங்கிக்கிட்டீங்க சார்? இந்த புத்தகம் ஒரு வடிவமாக வந்து வெளியில் இதை வெளியிட்டு ஆன நேரத்தில் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? மக்களோட வரவேற்பு இதுக்கு எப்படி இருந்துச்சு சார்? இது இப்போ கேட்பதற்கு சுலபமாக இருக்கிறதுக்கு இதுக்கு பதில் கூற வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது. ஆனால் எப்படி பதில் கூறப்போகிறேன் என்று தெரியவில்லை. ஏனென்றால் இந்த நூல் வெளியானவுடன் மிகுந்த வரவேற்பு பெற்றது, பாராட்டுகள் பெற்றது. ஆனால் முதல் பதிப்பு, 2வது பதிப்பெல்லாம் வந்து விட்டது. இது மாணவர்களிடம் சென்று விட்டது. பிஏ, எம்ஏ தமிழ் படிப்ப மாணவர்கள், பிஹெச்டி படிக்கும் மாணவர்களெல்லாம் அந்தந்த கல்லூரி சேர்ந்தவர்களெல்லாம் அனுமதி பெற்று பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அந்தளவுக்கு பிரபலமாகிவிட்டது. ஆனால் மூதறிஞர்கள் என்று இருக்கிறார்கள், தமிழறிஞர்கள், அவர்களிடம் போய் சேரவில்லை. அவர்களுக்கு இன்னமும் புரியவில்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் நிகண்டு என்கிறார்களே, அந்த நிகண்டை பற்றி தான் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் தவிர நிகண்டு வேறு, இந்நூல் வேறு, தெசாரஸ் என்ற கான்செப்டே வேறு. அதை புரிந்து கொண்டால்தான் அவர்களால் இந்த துறைக்கு இறங்கி வர முடியும். அவரால் இறங்கி வர முடியாது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே மேலிடத்திற்கு சென்று விட்டார்கள்.
அதில் இருக்கும் வயதானவர்கள், வயது மூத்தவர்களில் ஒரு சிலர் மட்டுமே இதை பயன்படுத்தி பிரபலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கவிஞர் சிற்பி அவர்கள் மிகவும் பாராட்டியிருக்கிறார். அதேபோல் சாவியசு போன்ற மூதறிஞர்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுபோல் பல அறிஞர்கள் பாராட்டி தான் இந்நூலுக்கு ஒரு வடிவம் கிடைத்தது. மற்றபடி இதனால் எந்த பயனும் இல்லை. உதாரணமாக இதற்கான ஒரு அங்கீகாரம் லைப்ரரி ஆர்டர் போன்றவை கிடைத்தால் தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் தாமதமானது. இதனால் எனக்கு பொருளாதார விதத்தில் எந்த பலனும் இல்லை. ஆனாலும் அந்த பலனில் எதிர்பார்க்கவில்லை. ஒரு பணி செய்ய வேண்டும் என்பதற்காக செய்தனுடைய மற்றபடி இதில் எனக்கு தேவையான ஒரு ஆத்ம திருப்தி, ஆன்ம திருப்தி அனைத்தும் கிடைக்கிறது. கண்டிப்பாக சார். தமிழ் செம்மொழி ஆராய்ச்சியிலையும் உங்களை ஈடுபடுத்திய அந்த பணிகளையும் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. தமிழ் செம்மொழி ஆராய்ச்சி பற்றி சொல்லுங்கள். நன்றி மேடம், இந்த கேள்வி கேட்டதுக்கு மிக்க நன்றி. செம்மொழி என்பது ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பாக தான் அதனுடைய எழுச்சி தோன்றியிருக்கிறது. செம்மொழியின் தன்மை தனிப்பட்ட முறையில் யாராலையும் விரிவாக கூற முடியாது. நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 மொழிகளுக்கு தான் அந்த அந்தஸ்து உண்டு. ஒன்று வடமொழி, அடுத்தது தமிழ். இதை கூறும்பொழுது சிவபெருமான் வடமொழியை பாணிகிரகிக்கும், தமிழ் மொழியை அகத்தியருக்கும் கற்றுக் கொடுத்தார் என்று வியாச முனிவர் கூறுகிறார்கள். ரிக் வேதத்தில் முத்து போன்ற சொற்கள் இருக்கின்றன. முத்து போன்ற தமிழ் சொற்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் வடமொழியால் என்ன கூறுகிறார்கள் என்றால், பல சொற்கள் இங்கே வந்து விட்டதால் இதெல்லாம் வடமொழி சார்ந்தவை என்று கூறுகின்றவர்களே தமிழ் மொழியின் பெருமையை அவர்கள் அறியவில்லை. தமிழ் மொழியின் பெருமையை அறிய வேண்டுமென்றால் ஒரு செம்மொழி அகராதி தேவை. செம்மொழி அகராதிக்கு நிறைய பல அறிஞர்கள் முயன்றாலும் செம்மொழி அகராதியை தெசாரஸ் வடிவில் பார்த்தால்தான் அதனுடைய பொருள் மேம்படும். தெசாரஸ் அகராதி வடிவில் ஒரு எலி கூறினாலும் ஒன்றோடு ஒன்றை சார்ந்து பார்க்கும்படிய ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு துணி வாங்கினால் அதற்கு மேட்சிங் ப்ளவுஸ் வாங்கிறோம்ல, அதுபோல் ஒரு பொருளை வாங்கினால் அதுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன் இப்படி கூறுகிறோம் என்றால், ஒரு 20-30 சாவிகள் இருக்கும். அவசரத்தில் எந்த பூட்டை திறப்பதற்கு எந்த சாவி தேவை என்பது நமக்கு தெரியாது. பழக்கப்பட்டவனுக்கு தான் அந்த எண் தெரியும், அந்த சாவி தெரியும். அதுபோல் பழக்கப்படுத்தி கொண்டால்தான் இந்த சொல்லை இந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவு சார்ந்த உண்மை புலப்படும். அதனால் செம்மொழி தேவை, செம்மொழி அகராதி தேவை. ஆனால் செம்மொழி அகராதியை என்னால் செய்து முடிக்க முடியுமா என்பது சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. 70களில் என் இலக்கிய பணியை ஆரம்பித்தேன். இப்பொழுது எனக்கு 70. இன்னும் எத்தனை நாள் இருக்க போகிறோம்? 2-3 வருடங்களுக்குள்ளே முடித்தால் பரவாயில்லை. அதுக்குள்ளே முடிப்பதற்கு உங்களை போன்றவர்கள் பாராட்டி குறிகளிலே இந்த வாசகங்களை போதும் என்று நம்புகிறேன்.